ஜிபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது விசிகாவினுடைய தொண்டர் ஒருவர் விசிகா வாழ்க என்று முழக்கமிட்டபடியே ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க தொடங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் தன்னை குண்டு வீசி தாக்கி கொல்ல முயற்சி செய்கின்றனர் என்று விசிகாவினர் மீது டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளிக்கிறதுக்கு வருவதாக இருந்தது. அவருக்கு ஆதரவாக புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்க வந்திருந்த அவர் மீது அங்க கூடியிருந்த 4-5 விசிகா தொண்டர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு காயம் பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அவருடைய சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நடக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா டிஜிபி அலுவலகத்திற்கு வெளியில. டிஜிபி அலுவலகம் முன்பு அத்தனை மீடியாக்கள், அதாவது செய்தியாளர்கள் இருக்கும் பொழுதும் காவல்துறையினர் இருக்கும் போதும் அவருடைய முன்னிலையிலே தராமாரியாக தாக்கினார். தாக்கி அவருடைய சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த மீடியாவும் கேமராவோட நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளுடைய கண் முன்ன விசிகாவினர் இப்படி ஒரு வெறியாட்டத்தை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறாங்க. சரி, ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இந்த விசிகாவினர் தாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை வச்சிட்டு வர்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவை பத்தி நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாரும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்காங்க. இது கருத்து சுதந்திரத்தின் மீது தாக்கப்பட்ட ஒரு வெறியாட்டம், ஒரு களியாட்டம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மீடியா எல்லாருமே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டாரு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாங்க. பதிலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அங்க இருந்த 4 சிறுத்தை குட்டிகளையும் ஓட விட்டு வெளுத்தாரு அப்படிங்கறத இந்த மீடியாக்கள் சொல்ல மறந்துட்டாங்க. நேற்றைய தினம் பாமக நிர்வாகி மீது சணல் குண்டு வீசி அவரை கொல்ல முயற்சித்ததாக ஒரு செய்திகள் பரவி வந்தன. அதனை எடுத்து புகார் கடிதம் கொடுப்பதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு காவல் அதிகாரி நிக்கிறாரு, சுத்தி மீடியா கேமராவோட நிக்கிறான். அப்ப ஒருவர் மீது, அதுவும் ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் மீது நீங்க 4 பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருதுன்னா, நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினோட கூட்டணியில இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களால என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாரு. அந்த புகார் காவல்துறையால எந்த நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படல. அப்ப காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கிருந்து இவங்களுக்கு இந்த தைரியம் வருது? தலைமைக்கு தெரியாம, தலைமைகளுடைய அறிவுறுத்தல் இல்லாம இப்படி ஒரு செயலை இவங்க செய்வாங்களா? சரி, ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அந்த விசிகாவினர் குறிவைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது பறையர்கள், தமிழர்கள், நாங்க அந்த தலித் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள நாங்க வரமாட்டோம். நாங்க தமிழர்கள், நாங்க ஆதித்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பறையர்களுக்கான அரசியலை எந்த விதமான சமரசமும் இன்றி பேசி வருபவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இவர் சரி, அந்த பறையர்கள் தமிழர்கள் என்று உணர்ந்து அவர் பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்துல தான் இந்த விசிகாவினர் தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இதே திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது பறையர்னு எவனாவது வேஷம் கட்டி வந்தா அவனை செருப்பால அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குறிப்பிட்டு தான் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. தன்னுடைய தொண்டர்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக இவரே தூண்டி விட்டுருக்காரு. ஒரு மேடையில இப்படி ஒரு தலைவர் பேசுறாரு, செருப்பால அடிங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா, இன்னைக்கு அவனுங்க செருப்பால தானே அடிச்சிருக்கிறானுங்க. செருப்படுத்து தான் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி ஒரு கட்சியுடைய தலைவரை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? இப்போ இது கட்சி தலைமைக்கோ இல்ல கட்சி நிர்வாகிகளுக்கோ தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க மட்டும்தானு பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் இந்த விசிகாவினருடைய அராஜகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க்ல 2 சிறுத்தைங்க போகுதுங்க. அந்த சிறுத்தைங்க அங்க வந்த ஒரு காலேஜ் பையன்ட்ட வம்பிழுக்குதுங்க. வம்பிழுக்கிறப்ப சிறுத்தை குட்டிங்களை அந்த காலேஜ் பையன் சுளுக்கெடுத்து விட்டுறான். சுளுக்கெடுத்து விட்டதும் இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலேஜ் பையனை திருப்பி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வலு இல்ல. அது சிசிடிவி காட்சியாக சமூக ஊடகங்கள்ல வெளியாயிருச்சு. அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்ட அந்த பெட்ரோல் பங்க் ஓனரை
இவங்க 2 பேரும், இந்த சிறுத்தைகள் 2 பேரும் கொலை செய்றாங்கங்க. "நீ எப்புட்றா எங்களுக்கு வந்து எங்களுடைய நாங்க அடி வாங்குன சிசிடிவி ஃபுட்டேஜ நீ வெளியிடலாம்?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அப்ப இவர்களுக்கு எதிராக யாருமே கருத்து சொல்ல முடியாதா? அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா, நீங்க எதிர்கருத்து வைங்க. தர்க்க ரீதியா விவாதம் பண்ணுங்க. அதுதான வந்து நியாயம். அதுதான சரியா இருக்க முடியும். அத விட்டுட்டு, குண்டர்கள விட்டு அவர் மேல நீங்க தாக்குதல் நடத்துறீங்க அப்டின்னா, இது எந்த விதத்தில நியாயம்? இதாவது இந்த 4 பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன தாக்குனாங்கன்னு சொல்ல முடியாது. இத எப்படி சொல்லலாம் சரியா இருக்கும்னா, இந்த விசிகாவினரை ஓடவிட்டு வெளுத்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்டின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. செருப்படுத்து அடிச்சுக்கிட்டு, கைய ஓங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க சுத்தி இருந்த 4 பேரும். ஆள் நல்ல ஹைட்டா வாட்ட சட்டமா இருப்பாரா? இவங்களால எதுவும் பண்ண முடியல. தாக்குதல் நடத்தணும்னு நெனச்சாங்க. ஆனா, அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படியே தாக்குதலுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னா, பாக்கெட்டுக்குள்ள இருந்து நல்லா இவ்வளவு நீட்டத்துக்கு வந்து ஒரு கத்திய எடுத்துட்டாரு. கத்திய எடுத்து அவன கிழிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்பொழுது எதிர் தாக்குதல் செய்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பாக்கெட்டிலே வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு தாக்க முயற்சி செய்த போது அவர் விசிகாவினர் தப்பித்து ஓடினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட 4 கால் மிருகமாக திரும்ப செயல்படுகிறார் என்று ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஏய் என்னடா இது? ஏய் இது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி இல்லப்பா. கத்தி குத்து கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டு வீழுப்பா வேலுப்பா அது. வீச்சருவா வீராசாமிப்பா அதுன்னு சொல்லிட்டு, சிறுத்தை குட்டிங்க பின்னங்கால் புடலில் அடிக்க தலை தெறிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி என்னனும் விரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. விரட்டி வந்து கிழிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா சிறுத்தை குட்டிங்களும் ஓடிருச்சுங்க. அப்ப ஆக மொத்தத்துல நீங்க உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவர்கள, இந்த மாதிரி வந்து வன்முறைய கையில் எடுத்து தாக்குதலுக்கு உட்படுத்துவீங்க. அப்போ உங்களுக்கு எதிராக யாரும் விமர்சனம் வைக்கக்கூடாது. அப்ப நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களோட 2 சீட்டுக்காக அ போயி ஐக்கியமாயி, சரணாகதி அடைஞ்சு ஒரு அரசியல் செய்றப்பயே நீங்க இப்படி இருக்கீங்களே, உங்க கட்சி தொண்டர்கள் சொல்ற மாரி, நாளைய முதல்வரே, நாளைய பிரதமரே அப்படிலாம் நீங்க ஆயிட்டீங்கன்னா, என்ன மாதிரியான வன்முறை வெறியாட்டங்கள உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மற்ற கட்சியினர் மீது முன்னெடுப்பாங்க? இதெல்லாம் கேள்வி. அப்போ அதிகாரத்தில வந்து பங்கு வகிக்கிறீங்க அவ்வளதான். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போதே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டையும், இப்படிப்பட்ட செயல்பாட்டையும் செய்ற நீங்க, நாளைக்கு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அப்ப உங்களுக்கு எதிராக ஒருத்தங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எதிராக விமர்சனத்தை வைக்க பழகிக் கொள்ளுங்கள். வன்முறை அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் தீர்வாகாது. இது விசிகாவினருக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர, அவப்பேர வாங்கி குடுத்துருக்கும். அதாவது விசிகாவிலேயே கருத்தியல் ரீதியாக செயல்படக்கூடிய நெறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சி வளரணும், நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி நகரணும், அப்படின்னு சொல்லி கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர். ஆளூர் சானவாசல்லாம் பேசுவாரு. கருத்தியல் ரீதியா தான் எதிர்கொள்வாரு. எப்பவுமே வன்முறைய வந்து தீர்வில்ல அப்படின்னு நெனைக்கக்கூடிய நெறைய நல்ல நிர்வாகிகள் விசிகாவிலயும் இருக்காங்க. ஆனா இது போன்ற தொண்டர்களை வைத்து அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்கக்கூடிய போக்கை கைவிடணும் விசிக. இத வந்து திருமாவளவன் அவர்கள் தலையிட்டு, இவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து இந்த வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டு, இந்த 4 நபர்கள் மீதும் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி 15 நாள் காவல்ல வைக்கணும். அடுத்து அவர்களுக்கான சரியான தண்டனைய வாங்கி குடுக்கணும். அப்பதான் யாரா இருந்தாலும் எந்த ஒரு கட்சி அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம தாக்கிட்டு நம்ம வந்து அப்படியே கடந்து போயிற முடியாதுங்கிற அச்சம் ஏற்படும் யாருக்கா இருந்தாலும். நீங்க இத இப்படியே விட்டீங்கன்னா, இந்த இன்னும் 2026 தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்க சூழல்ல, தலைவர்கள் வெளியில போய் பிரச்சாரம் பண்றதா, வேணாமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா, ஒரு மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் பெர்சன் கிடையாது. அவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. இவரையே தாக்குறதுக்கு வந்து இந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா, பொதுமக்களுடைய நிலைமை சராசரியா ரோட்ல நடந்து போறவனெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற அச்சமும், கேள்வியும் நமக்கு எழுதுல்ல. அதனால காவல்துறை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை எந்த விதமான சமரசமும் இன்றி கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதை பற்றி இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.